ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் யுவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டேர்ம்ஸ் பர்டைன் பாடி ஆஸ் எ ஹோல். இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபார்மேட்லாம் மாற்றிருக்கேன். ஸோ யூ கேன் சி லைக் நம்மளோட லோகோ இருக்குது, அதே சமயத்தில் என்னோட வெப்சைட் இருக்குது, என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ சாப்டருக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேவிட்டிஸ் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து கேவிட்டி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் சவுண்டிங் வேர்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் அந்த மாதிரி மீனிங் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம தப்பாக நினச்சிருக்கோம், பட் அப்படி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம், நமக்கு நிறைய ரெண்டு மூணு டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் மீனிங் வேற. ஸோ அதே கேஸ் தான் இங்கே நடக்குது. ஸோ ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு, கேவிட்டிஸ் அண்ட் கேவிட்டி. ஸோ கேவிட்டி சொல்லும் போது நம்மளுக்கு டூத் டிகே, அதாவது பல் சொத்தை. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா கேவிட்டி. ஸோ கேவிட்டின்றது என்னன்னா ஒரு ஹாலோ போனி ஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்டிங் தி இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது விசரல். இன்டர்னல் என்னச்சுன்னா மெடிக்கலாக சொல்லும் போது விசரல்னு சொல்லுவாங்க. இன்டர்னலுக்கு மெடிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா விசரல் அண்ட் வைட்டல் ஆர்கன்ஸ். ஸோ வைட்டல் ஆர்கன்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு இந்த ஆர்கன்ஸ் இல்லை இந்த ஆர்கன்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு வந்து ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பர்சன் வந்து இறந்துருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆர்கன், ஏதாவது இந்த 5 வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு, நேம்லி பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி. ஸோ இந்த லங்ஸ் இந்த இந்த 5 பார்ட் ஏதாவது ஒரு பார்ட் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா மற்ற பார்ட்ஸும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் தி பேஷண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸையும் நம்மள இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணால் கேவிட்டி. ஸோ கேவிட்டின்றது ஒரு ஹாலோ போனி மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் அப்படியே மேலோட்டமாக இருக்காது, எல்லாமே என்க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேவிட்டிஸே என்க்ளோஸ்டாக இருக்குது, சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு இந்த கேவிட்டி மூலமாக கிடைக்கும். ஓகே, என்னென்ன கேவிட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எப்பயுமே ஒரு ஹைரார்கி வச்சுங்க, மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே. ஸோ டிசைனிங் ஆர்டர் அசனிங் ஆர்டர் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ நம்ம வந்து இப்போது நான் ஆர்டர் எப்படி சொல்கிறேன்னா மேலேருந்து டாப் ஹெட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரேனியல் கேவிட்டி, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினா thoracic கேவிட்டி, அதோட கீழே வந்தீங்கன்னா அப்டாமினல் கேவிட்டி, அது கீழே தான் பெல்விக் கேவிட்டி. ஸோ 4 கேவிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இப்படியே நீங்கள் பேக்கில் வந்து 5வது கேவிட்டி இருக்குது, அது பேர் ஸ்பைனல் கேவிட்டி. ஓகே, இப்போ ஒவ்வொரு கேவிட்டியில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் அசோசியேட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிரேனியல் கேவிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு thoracic கேவிட்டி. ஸோ thoracic கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதாவது 2 வைட்டல் ஆர்கன்ஸ். ஓகே, ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஸோ ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கவரிங். ஓகே, நம்மளுக்கு இன்னமோஸ்ட் கவரிங் பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம் சொல்லுவாங்க. மிடில் மஸ்குலர் லேயர் பார்த்தா மயோகார்டியம், அதுதான் ரொம்ப டஃப் லேயர். அப்புறம் அவுட்டர் லேயர் அது பார்த்தீங்கன்னா எபிகார்டியம் சொல்லுவாங்க. இதை தாண்டி இதை சுற்றி இருக்கிறது, அதாவது சரௌண்டிங் எனிதிங் அப்படின்னு சொன்னால் பெரின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை சுற்றி இருக்க ஏரியா பெரிகார்டியம். ஸோ இதுதான் நம்ம ஹார்ட்டோட கவரிங்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லங்ஸ். ஸோ லங்ஸ்ன்னு சொல்லும் போது 2 லங்ஸ் இருக்கு பாடியில், ரைட் லங்ஸ் அண்ட் லெஃப்ட் லங்ஸ், சரிங்களா? இந்த 2 லங்குமே பார்த்தீங்கன்னா 2 கவரிங் இருக்கு, அவுட்டர் கவரிங் ஒன்று, இன்னர் கவரிங் ஒன்று. ஸோ அவுட்டர் கவரிங் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா பெரைட்டல் ப்ளூரா, அதாவது ப்ளூரான தான் கவரிங் ஆஃப் லங்ஸ். ஸோ அவுட்டர் கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரைட்டல் ப்ளூரா, இன்னர் கவரிங் பார்த்தீங்கன்னா விசரல் ப்ளூரா. ஓகே, ஸோ இந்த 2 லங்ஸ் பார்த்துட்டு நம்ம இப்போ இந்த 2 லங்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அது பேர் தான் மீடியாஸ்டினம். இந்த பர்பஸோட யூஸ் என்ன, ஐ மீன் இந்த மீடியாஸ்டினத்தோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹார்ட்ஸ் வந்து கிளியராக ஆஸ்கல்டேட் பண்ண முடியும். ஆஸ்கல்டேட் ஆர் ஆஸ்கல்டேஷன் சொல்லும் போது அந்த உள்ளே இருக்க சவுண்ட்ஸை நம்ம லிசன் பண்ணுறது. ஸோ லிசனிங் டு சவுண்ட் இன்சைட் தி பாடி இஸ் கால்ட் அஸ் ஆஸ்கல்டேஷன். ஸோ மீடியாஸ்டினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டோட சவுண்ட்ஸு கிளியராக இருக்கும். ஓகேவா, சரி ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அப்டாமினல் கேவிட்டி. ஸோ அகைன் இந்த அப்டாமினல் கேவிட்டியில் பார்த்தா 2 வைட்டல் ஆர்கன் இருக்கு, லிவர் அண்ட் கிட்னி. ஓகே, இந்த அப்டாமனுக்கும் பார்த்தா டபுள் லேயர் கவரிங் இருக்கு, அது பேரு பெரிட்டோனியம். இது தவிர ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது பேர் டயப்ராம். ஸோ நம்ம ஏற்கனவே கிரேனியல் கேவிட்டி பார்த்தோம், thoracic கேவிட்டி பார்த்தோம், அப்டாமினல் கேவிட்டி பார்த்தோம். இப்போ இந்த thoracic கேவிட்டிக்கும் அப்டாமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இந்த டயப்ராம் லொக்கேட் ஆயிருக்கு.
ஸோ டயஃப்ரம் இஸ் a muscular sheath separating thoracic and abdominal cavity. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயஃப்ரமோட யூஸ் ஒன்று இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். ஸோ மூச்சு விட்டுறதுக்கும் ஆர் ப்ரீத்திங்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் கேவிட்டி பார்த்தா பெல்விக் கேவிட்டி. ஸோ அப்டாமினல் கேவிட்டி கீழே இருக்கிறது தான் பெல்விக் கேவிட்டி. ஸோ இந்த பெல்விக் கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜெனிட்டோ யூரினரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஜெனிட்டல் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, யூரினரின்னு சொல்லும் போது கிட்னி, பிளாடர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறது நம்மளுக்கு வந்து யூரினரி சிஸ்டம்ல வந்துடும். ஓகே, ஸோ பெல்விக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்டோ யூரினரி ஸ்ட்ரக்சர்ஸ் மெயினாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பைனல் கேவிட்டி. ஸோ இந்த ஸ்பைனல் கேவிட்டி என்னன்னா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிரெயின் இருக்கு. ஸோ இந்த பிரெயினோட கீழே கண்டினியூஷன் தான் இந்த ப்ளூ கலர்ல கண்டினியூ ஆகுது இல்லையா பேக்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஸ்பைனல் கார்ட் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே வெர்டிபிரல் போன்ஸ்லாம் இருக்கும். வெர்டிபிரல் சொல்ல பேக் போன் சொல்லுவாங்க. சர்விக்கல், தொராசிக், லம்பர், சேக்ரல், காக்சியல் இருக்கும். அது நடுவில் ஒரு பெரிய ஃபொராமன், அதாவது ஹோல் இருக்கும். அந்த ஃபொராமன் வழியாக தான் நம்மளுக்கு இந்த பிரெயின்லேருந்து வர கண்டினியூஷன், அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த வெர்டிபிரல் கேப்ல தான் போகுது. ஸோ இந்த கேவிட்டி பேர் தான் நம்மளுக்கு ஸ்பைனல் கேவிட்டி. ஓகே, இந்த ஸ்பைனல் கேவிட்டி வழியாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கேவிட்டிக்குள்ள தான் நம்மளுக்கு ஸ்பைனல் கார்டு இருக்கு. அங்கேருந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் வருது. கிளியர்? ஸோ இந்த பிக்சர்ல இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கு. ஸோ என்னென்ன கேவிட்டிஸ் பாருங்க, கிரேனியல் கேவிட்டி, thoracic கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் கேவிட்டி அண்ட் ஸ்பைனல் கேவிட்டி. ஓகே, இந்த 5 கேவிட்டிஸ் பிக்சர்ல காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வென்ட்ரல் சொல்லலாம், இல்லை ஆன்டீரியர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா டார்சல் சொல்லுவாங்க, இல்லை போஸ்டீரியர் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். செகண்ட் பார்ட் நான் ஒன்றும் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ போடுறேன். வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இந்த மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து அனாட்டமி மட்டும் தான். இது முடிச்சோடனே நான் கோடிங்கும் நான் அப்லோட் பண்ண போகிறேன், சிபிடி, ஐசிடி எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இந்தியா மட்டும் இல்லை, யூஎஸ்ஏ, யுஎஸ்கே, தோஹான்னு படிக்கிறாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன், கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன், காலேஜ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறேன், எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்பட்டிருக்காங்களா? இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைசன்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இருக்காங்க, அடுத்து மெடிக்கல் கோடிங் பண்ணுறான்னு ஐடியா இருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணலாம்? ஸோ என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தந்திருக்கேன், அதே மாதிரி வெப்சைட்டும் இருக்குது. யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் see the வெப்சைட். அதே மாதிரி ஜஸ்ட் எல்லையும் போட்டிருக்க நம்ம பேர்லாம். ஸோ அதில் கூட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.